இங்கிலீஷ் ஈஸி தான். இன்னைக்கு நம்ம பேச்சு மூச்சு எல்லாத்துலயுமே இங்கிலீஷ்ல கலக்கணும் இல்லையா? அதனால மூச்சு சம்பந்தப்பட்ட வொக்காபுலரி தான் பார்க்க போறோம். ஓகே, மூச்சுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்வீங்க? எஸ், பிரெத். மூச்சு விடுறதுக்கு பிரெத்ன்னு சொல்லக்கூடாது, பிரீத் அப்படின்னு சொல்லணும். மூச்சு உள்ள இழுக்கிறீங்க பாத்தீங்களா, அப்படின்னு இழுப்பீங்க. மெடிடேஷன் பண்றவங்க எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? ஏன் சளி பிடிச்சா கூட நம்ம ஒண்ணு வாங்கி உள்ள இழுப்போம். அது பேர் என்னது? இன்ஹேலர். அப்ப மூச்சு உள்ள இழுக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? இன்ஹேல். உள்ள இழுத்தோம்னாக்கா அந்த கொஞ்ச நேரம் நம்ம நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் என்ன சொல்லணும் தெரியுங்களா? ஹோல்டு. பிரீத்த ஹோல்டு பண்ணி வைக்கிறது. ஓகே, அதே மாதிரி மூச்சை வெளியே விடுறதுக்கு எஸ், எக்ஸ்ஹேல். கரெக்ட். இன்ஹேல்னா உள்ள இழுக்கிறது, எக்ஸ்ஹேல்னா மூச்சை வெளியில விடுறது. ஓகே, வேகமா ஓடி வரீங்க, ஓடி வந்தா மூச்சு வாங்குமா? அப்படி மூச்சு வாங்குறதுக்கு என்ன சொல்லுவோம்? புது வார்த்தையா இருக்கும்னு நினைக்கிறேன். காஸ்ப். காஸ்ப் அப்படின்னாக்கா வேகமா வந்து அப்படின்னு சொல்லி இந்த நாயெல்லாம் கூட மூச்சு வாங்கும், நம்மளும் தான் அந்த மாதிரி மூச்சு வாங்குறதுக்கு பேரு இங்கிலீஷ்ல கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அதே வந்து தண்ணிக்குள்ளவங்களை தள்ளி விட்டுட்டாங்க, நீங்க போதுமான அளவு மூச்சு எடுத்துக்கல, ரூம் வந்து ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்கு, நிறைய ஆளுங்க இருக்கிறாங்கனாக்கா சம்டைம்ஸ் நமக்கு கஷ்டப்பட்டு நம்ம மூச்சு விடுவோம், பத்தாது. அந்த மாதிரி மூச்சு விடுறதுக்கு என்ன சொல்லணும்? ரொம்ப சஃபகேஷனா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால சஃபகேட். சஃபகேட் அப்படின்னாக்கா கொஞ்சம் மூச்சு திணறது. ஓகே, மூச்சு திணறதுக்கு இங்கிலீஷ்ல சஃபகேட்னு சொல்லுவோம். அதே இப்ப எனக்கு வந்து ஆஸ்மா இருக்குது, ஆஸ்துமா கிடையாது, ஆஸ்மா, இங்கிலீஷ்ல ஆஸ்மான்னு சொல்லணும். ஆஸ்மா இருக்குது எனக்கு, அதனால என்னால சரியா பிரீத் பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாக்கா, நான் கஷ்டப்பட்டுதான் மூச்சு விட வேண்டியதா இருக்கும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன சொல்லுவோம்னா, தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, வீசிங் தான். அப்ப அதோடைய வெர்ப் ஃபார்ம் வீஸ். வீஸ். வீஸ்னாக்கா நம்ம நோயால இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம மூச்சு விடுறதுக்கு, நம்ம சளி பிடிச்சுக்கு ரொம்ப என்னுடைய லங்ஸ் சரியா ஃபங்க்ஷன் ஆகல, அதனால எனக்கு மூச்சுல பிரச்சனை இருக்குனாக்கா அதுக்கு பேர் தான் வீஸ். ஓகே, ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அப்பாடா செஞ்சுட்டோம்டா அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடுறோம் பாத்தீங்களா, அந்த பெருமூச்சுக்கு இங்கிலீஷ்ல சை. சை. அதே இது வந்து நீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சை. அதே அப்படின்னு சொல்லி அப் ரைஸும் இருக்கும், ஃபாலும் இருக்கும், அந்த மாதிரி மூச்சு விடுறது பாத்தீங்களா, அந்த மாதிரி மூச்சு விடுறதுக்கு இங்கிலீஷ்ல ஹீவ். ஹீவ். ஹீவ்ட் சை ஆஃப் ரிலீஃப் அப்படின்னாக்கா அப்பாடா வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் அண்ட் ஃபால் இருக்குது அப்படின்னா அந்த மூச்சுக்கு தான் நம்ம ஹீவ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப டெஸ்ட். மூச்சு உள்ள இழுக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? வெளி விடுறதுக்கு, மூச்சு திணறதுக்கு, ஓடி வந்தா வாங்குற மூச்சுக்கு, கஷ்டப்பட்டு மூச்சு விடுறதுக்கு, அப்பாடா அப்படின்னு மூச்சு விடுறதுக்கு, ரைஸ் அண்ட் ஃபாலோட மூச்சு விடுறதுக்கு. அவ்வளவுதான். இந்த மாதிரி நல்லா இனிமே நீங்க இங்கிலீஷ்ல மூச்சு விடும்போது கூட இங்கிலீஷை நினைச்சிட்டே இருக்கணும். அதுக்குதான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஒருவேளை ஏதாவது நிறைய மார்க்ஸ் கம்மியா இருந்தது, நிறைய டெஸ்ட்ல சரியா சொல்லலை அப்படின்னாக்கா மறுபடியும் இந்த வீடியோவை பார்த்து இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் ஈஸி தான். தேங்க்யூ.